உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படி ஓடு, நம்மளோட ஆர்டர் வந்துடுது. நம்மளோட 3 மாசம் சம்பளத்தை செலவு பண்ணி இந்த மரம் வெட்டுற ரோபோட்டை வாங்கி வச்சிருக்கோம். இது ஒருத்தார் கூட நினைக்கிற. என்ன இது எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்குது. ஆர்டரடா, நம்ம செயின்சாவை கொண்டு வந்து திறந்துருவோம். என்னடா இது முட்டை மாதிரி இருக்கு. இதுதான் ஆன் பண்ற சுவிட்சா? என்ன இது வினோதமா இருக்கு. இந்த மரம் வெட்டுற ரோபோட்டு பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன மாதிரி துள்ற, ஆனா உன்னால ஒரு பல்லு குத்துற குச்சை கூட உடைக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, இடி புலம்பி என்னப்பா பிரயோஜனம்? ஒரு டெஸ்டிங்க போட்டு பார்ப்போம். இங்க நான் தான் இன்சார்ஜ், அதை நீ மறந்துடாத. என்ன நான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அது எல்லாத்தையுமே நீ செய்யணும். குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு நடந்து வர்றத பாரு. ஏதோ முட்டைக்கு குச்சி சொறி விட்ட மாதிரி இருக்கு. இதோ இங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே நீ வெட்டணும். என்ன புரிஞ்சுதா? அடடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அடே, பார்த்து வெட்ட மாட்டியா நீ? என்ன அற்புதமா வேலை பார்க்குது இது. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ல தலை தப்பிச்சுது. என்னடா இது? நாம இதை குறைச்சி இடம் போட்டோமே. நல்லாதான் வேலை பார்க்குது. இப்போ இந்த மரத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஷெட்டுக்கு வா பார்க்கலாம். சீக்கிரமா செய்யப்பா. அடே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னைய விடுறா, என் காலம் விடுறா. இங்க பாரு, நான் தான் உன்னுடைய மாஸ்டர். இங்க கபடிடா. அடே, என்ன விடுடா. இதெல்லாம் எனக்கு தேவைதான். அட்டகாசம்டா. இங்க எவ்வளவு மரங்கள் அடுக்கி கிடக்குது பாரு. இப்ப எனக்கு கண்டிப்பா அந்த சம்பள உயர்வு கிடைச்சிரும். ஹாய் குட்டிடப்பா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. எனக்கு இதே மாதிரி பண்ணு, சரியா? ஏன் ஃபெபியனு, என் பேண்ட் கிட்ட வந்து இது மாதிரி சொரியாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த பூனையை முதல்ல குளிப்பாட்டணும் ஐயா. அடடா, இங்க பாடுறா ஃபெபியனு, உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அட எட்ட போடா. இங்க பாத்தியா, இதுதான் என் புது பெட்டு, அயனு எக்கு. இவனை நீ தான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும். என்னப்பா, சரியா? நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணப்பா. இது என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்ன கவலை? இதையா தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? இது வெறும் தகர டப்பா தானே. இதையே நாம பார்க்கணும். வேலையை பார்ப்போம், வாடா. எல்லாத்தையும் வெட்டி சாய் பாதாங்க. வாவ், இத பாத்தியா? என்னால என் கண்டியா நம்ப முடியலையே. என் இரும்பு முட்டை, நீதான்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த தகர டப்பா என் வாழ்க்கையை நாசமாக்குது. ஆனா இந்த பூனைக்குட்டி யாருன்னு அந்த தகர டப்பாக்கு நான் நிரூபிக்கிறேன். சீக்கிரமா வாடா. டேய் அண்ணா, இங்க வந்து பாரு. அந்த லாகருக்கு பாதி காட்ட அழிச்சிட்டான்டா. அச்சச்சோ, இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது? ஓ,
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாசத்தோட கோட்டா முடிஞ்சிடும். நான் இப்படி சீக்கிரமா முடிச்சதுக்காக என்னோட வாசி எனக்கு ஒரு போனஸும் கொடுப்பான். சந்தோஷமா இருக்கடா விக்கு. காசு வந்ததுக்கு அப்புறம் புது துணிகள் வாங்கலாம். அயன் எக்கு இன்னைக்கு நான் உன் மேலதான்ப்பா நம்பிக்கை வச்சிருக்கேன். போகலாமா? அப்பா ஆனா இத்தனை வருஷமா நாம கண்ட கனவு இன்னைக்கு தான்ப்பா நிறைவேற மாதிரி இருக்கு. தைரியம் அடே எவடா அது? யாரா இருந்தாலும் சரி வெளியில வாங்கடா. பாபு முதல்ல நீ போ. என்னது அது? எகி அடேங்கப்பா, சூப்பரா கண்ணு. என்ன இன்னைக்கு காப்பாத்திட்ட. முடிஞ்சா இப்ப வந்து தாக்குகடா. ஏன் பின்னாடியே வந்து அடிக்க பாக்குறியா? அடே இங்க அவனை தூக்கி ஏறி. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே நீதாப்பா ரொம்ப அட்டகாசமான விஷயம். சரி வா, நீ யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம். அவங்கள போய் புடி. சொன்ன மாதிரியே ஆசைத்திட்ட பார்க்கட்டான். அச்சோ, இப்ப என்ன பண்றது? ஏட்டா பாய் போடுற? அதான் அயன் எக் இருக்கான்ல, அப்புறம் ஏடா பாய் பண்ணும்? அயன் எக்கு இவனையும் கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. இது பணவத்தையே உள்ள அடக்கி வச்சிருக்கே. ஐயா, அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. எனக்கு தூள் கிளப்பிட்ட போ. நீ தான் இருக்கிறதுல பெஸ்டான ரோபோட். உனக்காக நான் ஒரு மெடல் தட்டுமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தனி வீட்டையும் நான் தரேன். இல்ல நம்ம ஃபேபியோட வீட்டோட சேர்த்து அவனோட பொம்மைகளையும் உனக்கு கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு வேலைக்காரனாம உனக்கு இருப்பான். அற்புதம்டா. எனக்கு போடா, போய் அவங்கள போராட்டி எடுத்துரு. உன்னையால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இதுக்கப்புறம் வெற்றியெல்லாம் இந்த விக்குக்கு தான். இது எப்படா கண்டு இருக்கு? முடியலையே. உட்கார்ந்து இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. பிடிங்க எடுத்துட்டு. அது என்ன நடக்குது இங்க? ஒழுங்கா அவனை விட்டு கீழே இறங்கு. வீட்டை அபகரிக்க யாரையும் விட மாட்டேன். அதுவும் குறிப்பா உன்ன மாதிரி ஒரு தகர டப்பாவை விடவே மாட்டேன்டா. சொன்னா கேட்க மாட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னது? நான் இது வேணும்னே எல்லாம் பண்ணலங்க. ஓகே. இதுக்கு மேல எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். சந்தோஷமா இருக்குடா. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சொல்றது கேளுடா. விடுங்கடா. எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும்.
ஹலோ, என்னப்பா பீட்ரு எப்படிப்பா இருக்க? உன் இடத்துல நிலம ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என் தொழில பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்னப்பா நீ சும்மா ஃப்ரீயா விடுப்பா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த முறை எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும். நிறைய மரங்களை வெட்டி எனக்கு உதவி செய்யணும். என்ன சொன்ன? இந்த பாரு பீட்ரு, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால தான் உன் மரத்தை நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னும் நிறைய மரத்தை நீ வெட்டணும். ஆட சை. அவளே திமிரு முடிச்ச பூனைய, உனக்கு போற சோறு பத்தலன்னு போனை வேற கடிச்சு திங்கிறியா நீ? அதை இங்கிட்டு கொடு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாருப்பா, நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. அதனால ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு போ. அச்சோ, ஏய், இந்த முறை நான் எதிர்பார்க்க மாதிரி மரத்தை வெட்டல. என் டார்கெட்டை பூர்த்தி பண்ணணும். இல்லனா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோ. இதான் உனக்கு கடைசி வார்னிங். நிறைய மரத்தை வெட்டி எடுத்து வந்து கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ பாஸ், நீங்க வேலையை தானே கேக்குறீங்க? சீக்கிரத்திலே முடிச்சு அனுப்பிடுறோங்க ஐயா. ஹலோ ஹலோ, எல்லாம் போச்சு. என் வேலையும் போச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழறது? வாடா தம்பி, சீக்கிரமா வா. மீன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அண்ணா, நாம இங்க வந்துட்டோமா இல்லையாடா? எனக்காக சாப்பாடு நீயே எடுத்துட்டு வரியா? ஏன்டா தம்பி எப்பவும் சோம்பேறித்தனமாவே இருக்க? டே அண்ணா, நீயே போய் வேகமா ஏதாவது மீன் பிடிச்சிட்டு வரியா? ஏன்னா நம்ம 2 பேரும் போய் என்னடா பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்றது சரிதானே? என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் ஒண்ணும் உன்னுடைய வேலைக்காரன் கிடையாது. லாகர்பேக். யாரோ மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அவனோட வேலைதான். வாங்க போலாம். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. அவனை இனிமே மரம் வெட்ட நான் விடவே மாட்டேன். காடை பாதுகாக்கிறது தான் என்னுடைய நீ பாட்டுக்கு கடமை. ஓடிப்போயிட்டடா. நான் வரேன்டா, இல்ல உன்னை விட மாட்டேன். இருந்த எல்லாமே தீது போச்சு. இந்த பாஸ் வேற மனசாட்சியே இல்லாம இருக்கா. கொஞ்சமாச்சும் கரை காட்டியிருக்கலாம்ல. கொஞ்சம் இரு, ஒருவேளை நம்ம வேலைக்கு வேற ஆளை பார்த்திருப்பானோ? இல்ல இல்ல, இது நடக்கவே கூடாது. இல்ல என் ஃபெபியனு, நீ இப்போ கிளம்பணும். சரி. ஏன்னா அப்பதான் நீயாச்சும் நிம்மதியா இருப்ப. என்ன சொல்ற? என்னால இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வாங்கி தர முடியாது. அதனால நீயாச்சும் போய் நல்லா இரு. நம்ம நிலைமை மோசமாயிட்டு இருக்கே. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான். இங்க பாடுறாவுக்கு உன் மனசை தளர விடாம தைரியமாடுறா. அந்த பாஸ் பயலுக்கு நாம தான் பெர்ஃபெக்டான லாகர்னு எப்படியாச்சும் புரிய வைக்கணும். வண்டிய விடுறா. மரம் வெட்டுறது என் தொழில். அதனால நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை நம்புறது வேஸ்ட். வேற ஓனரை பார்க்க வேண்டியதுதான். என்னால இதை நம்பவே முடியல. டேய் தம்பி, வாடா. டே அண்ணா, நில்லுடா, நானும் வரேன். ஆமா, இது என்னதுடா? அதை பார்த்தா வித்தியாசமா இருக்கட்டும். அப்படின்னா இது இதோட வேலைதானா? இது அந்த விக்க விட மோசமல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. டே அண்ணா, ஹேய் நில்லு. எங்களை கண்டுக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு கை போடுறா தம்பி. இத வரடா.
இந்தா வாங்கிக்க. தம்பி வந்து தாக்கு. யா, ஆ, இந்த மரங்களை வெட்டதுக்காக ஒரு தகரடப்பா தலையை பிச்சு எடுக்கிறா. இங்க பாருங்க, நாங்க அப்படி பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. தம்பி ஓடி வந்துரு. அச்சோ, ஓடிடுறா தம்பி. இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டேய் தம்பி, எழுந்துடா. என்னால முடியல, இதுல மாட்டிக்கிட்டேன். என்ன? ஹே சிக்கி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை காப்பாத்து வந்து இது என்னுடைய கடமையாச்சே. அரசரே, டப்ளு, டேய் தம்பி. நான் இப்ப எங்க இருக்கேன்? டேய் டப்ளு, எழுந்துடா. அப்ப என்னுடைய ராஜ்யத்தை அழிக்க முயற்சி பண்றது நீதானா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சிக்கி, அச்சச்சோ, அரசரே! பப்ளு, பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. நான் இவனை பாத்துக்கிறேன். என்னடா இது இவ்வளவு மோசமா இருக்கு? அப்படின்னா நம்ம கிட்ட உதவாக்குறதுக்கு அந்த புது ஆளு வந்துட்டா போல. கொஞ்சம் இருறா தம்பி, இதோட என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன். என்னடா நடக்குது இங்க? அட்டகாசமல்ல இருக்கு. இவ்வளவு பண்றானே, யார் அவன்? இங்க பாருடா தம்பி, அது ரொம்ப ஆபத்தானதுடா. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சொல்லு சொல்லு. ஆஹா, வேலையை நல்லா பார்த்துருக்கான ஐயா. அங்கிட்டு இருக்கான். ஹே லோகர்விக்கு, இங்க பாருடா. வா, என்ன சுடு சுடு பாப்போம். அதோ அங்க இருக்கானா? இது ரோபோட்டு. அப்படி பார்த்தா இவன் தான் அந்த புது விக்கியா. அண்ணா, என்ன காப்பாத்துடா. இதோ வந்துட்டா தம்பி. யா, யா. அடிச்சு பறக்க விட்டாயா. சூப்பரா பசங்களா. வாவ். அண்ணா, கலக்கிட்டடா. என்ன நடக்குது? அச்சோ. ஒரு வழியா அந்த கரடிகளோட தொல்லை ஒழிஞ்சுதுயா. சூப்பர். கொஞ்சம் இரு, கரடிக தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா அந்த ரோபோட் தொல்லை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? டேய் தம்பி, கொஞ்சமாவது உன் வெயிட்ட கம்மி பண்றா.
தேனாவது டேய், இருக்கு. நான் இப்ப சொன்னதை காதுல வாங்கினியா இல்லையா? என் டயட்டை நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்டா. இன்னைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி சாப்பிடுறேன். நேரத்துல கூட நீ எப்படா சாப்பாட பத்தி யோசிக்கிற? இரு, இது என்னது? பாம்பு! இந்த வாட்டி நம்ம கதை உண்மையிலேயே முடிய போகுது. அவங்க உயிரோட இருக்காங்களா? நம்பவே முடியலையே. காப்பாத்துற வேலையை ஆரம்பிப்போம். ஹாய்டா செல்லம். அந்த கரடிகளை தொல்லை போடணும்னா அது நான் மட்டும் தான்டா. எங்களை விடு, எங்களை அவுத்து விடு. டேய் தம்பி, டேய் இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு நாம அதை தடுத்தாகணும்டா. முடியலடா, இது ரொம்ப டைட்டா இருக்கு. நாம இதை தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மொத்த காடுமே அழிஞ்சிடும்டா. அது எங்கிருந்து வந்துச்சு? டேய், இது மேஜிக் மாதிரி கட் ஆயிருச்சு. ஓ, ஏய் காங்கர் பிக்கு, எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லடா. நான் ஒண்ணு உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வரல. எனக்கு என்னோட வேலை திரும்ப வேணும், அவ்வளவு தான்டா. ஆனா இந்த ரோபோட் இருக்கு, இந்த தகரான பாவ உடைக்கணும்டா. என்னால தனியா அதை பண்ண முடியாது. நீங்களும் வரீங்களாடா? சரியா? சொல்லுங்கடா, என்னைய விரட்டுறதை நீங்க மிஸ் பண்றீங்களா இல்லையாடா? தம்பி இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. சரி ஒத்துக்கிறோம். ரெண்டு பேரும் கவனிங்கடா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். என்னோட ஹெலிகாப்டர், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்கடா. டேய் அண்ணா, அவனை நம்ம நம்ப கூடாதுடா. ஓ, குனிடா தம்பி. இந்த விக்கு கிட்ட வச்சுக்கிட்டாக்கா சும்மா விட்டுருவனா? ஓடு. ஆத்தாடி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? டேய் அண்ணா, அது என்ன பிடிக்க போகுதுடா. அப்படி போடுறான். அந்த ரோபோட்டோட ஒயரை மட்டும் பிச்சு போட்டோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும்? இங்க பாருங்கப்பா, அந்த வெடிப்புனால அது மேல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே. ஓ,
யா. அட என்னடா இது? அடே தடி பசங்களா, கொஞ்சம் அசையாம இருக்குடா. அடே தனியா விட்டு போகாதுங்கடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பிளான் பீடா எங்க இங்க வந்து என்ன புடி உன்னால முடிஞ்சா புடி. போடா, ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு. டேய் அண்ணா, இந்த பிளான் சொதப்பிக்கிச்சுடோ. பயப்படாதடா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம். டேய் அண்ணா, வந்துருச்சுடோ. சரி போடா தம்பி. வேலை முடிஞ்சுதோ? ஆமாண்டா, முடிஞ்சது. அவ்வளவுதான், இப்ப சிக்கனியா நீ? அச்சோ, நம்ம என்ன பிளான் போட்டாலும் சொல்லும்போதே இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்லையே. மதர் போர்டு அதேதான். நிதான மாறா, போக்கஸ் பண்ணுவுக்கு. குறி பார்த்து சுட்டுறா. ஓடிடுறா. ஐயா, நம்ம ரோபோட்டை வெட்டி ஜெயிச்சிட்டா தம்பி. ஆமா, இது என்னதுடா? யாருக்கு தேவை? நம்ம விக்கோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்பவே இல்லடா அண்ணா. ஆமாண்டா, எங்க இருக்காம? நாம அவனுக்கு நன்றி சொல்லணும். அவனை காணுமே, திடீர்னு அவன் காணாம போயிட்டான்டா. ஓ, எங்க போயிருப்போம்? இங்கே தானே இருந்தோம். ஒருவேளை நமக்கு நன்றி சொல்ல நம்மள தேடிட்டு போனோம். இனிமே லாகர் விக் தான் என்னோட புது ஹீரோ. என்ன? அடடா. அந்த வெக்கு பையன் நமக்கு உதவி எல்லாம் ஒண்ணு செய்யல. நம்மள அவன் ஏமாத்திருக்கான்டா. அவனை உண்டிலன்னு பண்ணிடலாம்.